ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இனி நம்மளுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஒரு சில டீட்டெயில்ஸ் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டை நம்ம ஒரு ப்ரூஃபாக பயன்படுத்த முடியாது அப்படின்னு இபிஎஃப்ஓ தரப்பில் இருந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு சர்க்குலர் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதாங்க அந்த சர்க்குலர் வெளியிட்ட நாள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வெளியிட்டிருக்கிறாங்க, 16/1/2024. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது சப்ஜெக்ட் பாருங்கள், 2 ஃபஸ்ட்டு யாருக்குன்னு பாருங்கள், ஆல் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜோன் லெவலில், அப்புறம் ரீஜினல் பிஎஃப் கமிஷனர், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் இன்சார்ஜ் ஓஐசி அப்படின்னு சொல்லுவாங்க ரீஜனல் ஆஃபீஸஸில். சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் ஆதார் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் அக்செப்டபிள் டாக்குமெண்ட்ஸ் ஆஸ் ஏ டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்காக நம்ம ஆதாரை ஒரு டாக்குமெண்ட்டாக இனிமேல் நம்ம சப்மிட் பண்ண முடியாது, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதான் ரிமூவல் ஆஃப் ஆதார் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் அக்செப்டபிள் டாக்குமெண்ட்ஸ். அதாவது பிஎஃப் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நேம் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான ஆவணங்கள்லாம் வைக்கணும், அதுவே டேட் ஆஃப் பர்த் அந்த கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான ப்ரூஃப்லாம் நம்ம வைக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் அக்செப்டபிள் டாக்குமெண்ட்ஸ் வந்து வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆதாரை வந்து தூக்கிட்டாங்க. ஆதார் வந்து இனிமேல் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபாக நம்ம எங்கேயுமே காமிக்க முடியாது பிஎஃப் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெஃபர் அப்படின்னு போட்டு ஒரு எஸ்ஓபி ஏற்கனவே 22/8/2023 ஒரு எஸ்ஓபி கொடுத்துருந்தாங்க. ஜாயின்ட் டிக்ளரேஷன் கொடுத்து நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்ஷன் பண்ணுவோம் பிஎஃப் அக்கௌண்ட்டில். ஸோ அதற்கான ஒரு எஸ்ஓபி கொடுத்துருந்தாங்க. அந்த எஸ்ஓபியில் ஒரு அனெக்சர் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த அனெக்சரில் இது கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். டேட் ஆஃப் பர்த்தில் ஆதார் கார்டு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ கீழே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in this connection a letter has been received from UIDAI wherein it has been stated that use of Aadhaar as a proof of date of birth needs to be deleted from the list of acceptable documents. அதாவது இது வந்து பிஎஃப் ஆஃபீஸ் தரப்புலேருந்து எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது. UIDAI ஆதார் அத்தன்டிகேஷன் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க மத்திய அரசு எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. ஸோ அது அவங்க தான் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபில் உங்களுடைய அந்த லிஸ்ட் ஆஃப் அக்செப்டபிள் டாக்குமெண்ட்ஸில் ஆதார் இருந்தால் அதை உடனே டெலீட் பண்ணிடுங்க அப்படின்னு அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அதன்படி இந்த 22/8/2023 வெளியிட்ட அந்த எஸ்ஓபியில் டேபிள் பி ஆஃப் அனெக்சர் 1 டேபிள் பியில் தான் அது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து இப்போ ஆதார் கார்டை தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டாச்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்மெண்ட்ஸ் UIDAI தரப்பில் இருந்து, அதாவது யுனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க தரப்பில் இருந்து வெளியிட்ட இந்த சர்க்குலரு. ஸோ இந்த சர்க்குலர் காப்பி அட்டாச் பண்ணி இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த ஆதார் கார்டை வந்து தூக்கிட்டோம், டெலீட் பண்ணிட்டோம், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு இனிமேல் நீங்கள் ஆதார் கார்டை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற சர்க்குலர் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நம்ம சொன்னோம் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஓபி. ஸோ இதுதான் அந்த எஸ்ஓபி. இந்த எஸ்ஓபியில் இது டேபிள் 2 இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேம் கரெக்ஷனாக இருக்கட்டும், அதை வந்து மேஜர் மைனர் ரெண்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க. இது சம்மந்தமாக ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ கூட டீட்டெயில்டாக போட்டிருப்போம் இந்த எஸ்ஓபி பற்றி. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ மெம்பர் நேம் வந்து மேஜர் மைனர் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் அது மைனர் தான். இப்போ டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிறதுக்கும் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த ரியல் டேட் ஆஃப் பர்த் அந்த ப்ரூஃபினுடைய டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 3 வருஷத்துக்கு மேலே இருந்தது அப்படின்னா அது வந்து மேஜர் கரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே 3 வருஷத்துக்கு கீழே தான் இருந்தது அப்படின்னா அது மைனர் கரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மேஜர் அண்ட் மைனர் ரெண்டு தான் பிரித்ததுக்கு காரணம் என்ன, இதனால் என்ன இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேஜர் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 3 ப்ரூஃப் ஆகுது, குறைஞ்சது 3 ப்ரூஃப் ஆகுது நீங்கள் அட்டாச் பண்ணி ஆகணும். இப்போ டேட் ஆஃப் பர்த்தில் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்துக்கும் நீங்கள் டாக்குமெண்ட்டில் வச்சுருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்துக்கும் 3 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் லிஸ்ட்டில் இருந்து நீங்கள் குறைஞ்சது 3 டாக்குமெண்ட் ப்ரூஃப் ஆகுது நீங்கள் அட்டாச் பண்ணால் தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. இதுவே மைனர் கரெக்ஷன் அப்படின்னா 2 டாக்குமெண்ட் ப்ரூஃப் இருந்தால் போதும். அப்போ டேட் ஆஃப் பர்த்துக்கு எந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். டாக்குமெண்ட்டு பர்த் சர்டிஃபிகேட் அது ஒரு டாக்குமெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. அப்புறம் மார்க் ஷீட்டு, அதாவது SSLC மார்க் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட், SSLC அது கூட வந்து நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கு வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்டிஃபிகேட் பேஸ்ட் ஆன் த சர்வீஸ் ரெக்கார்ட் ஆஃப் தி சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். நீங்கள் ஒரு பப்ளிக் செக்டரில் வேலை பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டும் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் த ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் மேலே எதுவுமே இல்லை அப்படின்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் issued by சிவில் சர்ஜன் ஆஃப்டர் எக்ஸாமின் த மெம்பர் மெடிக்கலி. அதாவது கவர்மெண்ட் டாக்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, சிவில் சர்ஜன், அவங்க வந்து உங்களை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு அவங்க ஒரு சர்டிஃபிகேட் இவங்களுக்கு வந்து இந்த ஏஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க.
ஸோ அந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். 5வதாக பார்த்தீங்கன்னா ஆதார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6வதாக பாஸ்போர்ட் காப்பி வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போது 7, 8லாம் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, அப்புறம் பென்ஷன் பேமெண்ட் ஆர்டரு, அதே மாதிரி மெடிக்ளைம் கார்டு, டொமிசைல் சர்டிஃபிகேட்டு. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 5வதாக வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆதாரை வந்து ஒரு ப்ரூஃபாக நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இனி அது நம்ம கொடுக்க முடியாது. இதை தவிர இந்த 5வதாக ஆதார் அப்படிங்கிறத தூக்கிட்டாங்க. இப்போது மீதி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டில் எதுனா ஒரு 3 டாக்குமெண்ட் கட்டாயமாக நீங்கள் மேஜர் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் கொடுத்தா மட்டும்தான் அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.